தற்போதைய முக்கிய செய்தி. கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட நிலச்சரிவில் உயிரிழப்பு எண்ணிக்கை 334ஆக அதிகரித்துள்ளது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் மார்ட்டின் ராஜா தரும் தகவல்களை கேட்கலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 334ஆக உயர்ந்திருக்கிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து எந்தவிதம் நடைபெறுகின்றன மற்றும் மீட்பு குழுவினரின் என்ற சூழ்நிலையை எதிர்கொண்டு வருகிறார்கள்? இது குறித்த உங்களின் தகவல்கள். நாட்டின் மிக துயரமான இந்த பேரிடர் சம்பவம் என்பது கேரள மாநில வயநாட்டில் நடைபெற்றது. இதிலே இன்று 4வது நாளாக முப்படைகளும் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழு, உள்ளூர் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் உள்ளூர் மக்களும் இணைந்துதான் இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனிடையே அன்று ஏற்பட்ட அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவினால் 3 கிராமங்கள் அடியோடு மண்ணோடு மண்ணாக மூழ்கி போனது தெரிய வந்திருக்கிறது. நேற்று இந்திய ராணுவத்தின் MEG படைப்பிரிவினர் புதிதாக ஒரு பாலம் அமைத்து ஆற்றை கடந்து முண்டகை கிராமத்திற்குள் இன்று முழுவதுமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டார்கள். அதிர்ஷ்டவசமாக கடந்த 3 நாட்களாக உயிருக்கு போராட நிலையில் இருந்த ஒரு 4 நபர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தற்சமயம் வரை அங்கே கிட்டத்தட்ட 5 அடி ஆழத்திற்கும் மேலாக மணல் மேடுகளும் பாறைகளும் குவிந்து கிடக்கின்றன மற்றும் மரங்களும் கிடப்பதாக மீட்பு படை தெரிவிக்கிறது. கோவையிலிருந்து சென்றிருக்கக்கூடிய இந்த டெல்டா ஸ்குவாட் எனக்கூடிய படை தலைவர் லெப்டினன்ட் ஈசன் என்பவர் என்ன கூறுகிறார் என்றால், தொடர்ச்சியாக அவர்கள் தேடும் பணிகளிலே உடல் பாகங்கள் தனித்தனியாக கிடைப்பதாகவும் முழுவதுமாக உடல்கள் எதுவும் கிடைப்பதில்லை என்று கூறுகிறார். அது மட்டுமில்லாமல் மிகவும் துர்நாற்றம் அந்த பகுதியில் வீசி வருவதாகவும், இதுவரை மொத்தம் 334 உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பகுதி முழுவதுமே மேலும் அந்த கடுமையான மழை, இந்த மண்ணும் கல்லும் சேர்ந்து மரங்களோடு வந்து மூடிய காரணத்தால் இந்த நிலச்சரிவின் காரணமாக மேலும் பலர் இங்கே மண்ணில் புதைந்திருக்கலாம் என்று அவர் கூறுகிறார். எனவே இனிவரும் நாட்களிலே மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. மோகன், உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.